ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எக் கிரேவி எப்படி பண்ணுறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. 2 தக்காளி நறுக்கிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை. 5 முட்டையை வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்திட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ தக்காளி இது கூட சேர்த்திக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா தக்காளி வதங்கட்டும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஸ்டவ் சிம்ல வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடிப்பிடிச்சுக்கும். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதில் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. அதை ஒரு டைம் நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஆல்ரெடி வேக வச்சிருக்க முட்டையை 2ஆக கட் பண்ணி இதில் சேர்த்திக்கோங்க. ஒரு டைம் கிண்டி விட்டால் போதும், ரொம்ப கிண்டி விடாதீங்க, இல்லைன்னா உடஞ்சிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான எக் கிரேவி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். Thank you for watching this video.